வணக்கம் அன்பர்களே, கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே, நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள். உங்களுக்கு 100% பரிசு நிச்சயம். 2 கெஸ்ஸிங், அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு. அளவோடு விளையாடுங்கள், என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம். அன்பர்களே, நேற்று நான் கூறியது போன்று டபுள்ஸ் வந்தால் சைபர் வரும் என்று எனது வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 24ஆம் தேதி உள்ள வீடியோவை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். டபுள்ஸ் வந்தால் 2 சைபர் வரும் என்று, இதை ஒரு சான்ஸ் அனைவரும் கட்டாயம் வையுங்கள் என்று நான் கூறியிருந்தேன். ஆல்போர்டு சைபர் பாஸ் ஆகியுள்ள ரிசல்ட்டு சைபர் 10 ஃபுல் வின்னிங் நம் சேனலில் பாஸ் ஆகியுள்ளது. சைபர் 10 என ஃபுல் வின்னிங் பாஸ் ஆகியுள்ளது. ஆல்போர்டு சைபர் 2 வாய்ப்புகள் பெற்றுள்ளார்கள். AC00 என வைத்து வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபுல் வின்னிங் பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏசி மட்டும் வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆல்போர்டு சைபர் என வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். அன்பர்களே, ஒரு தகவலை கூறிக்கொள்கிறேன். பரிசு விழ வேண்டும் என்ற உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்து நல்ல நேரம் என்று வந்துவிட்டால் ஒரே டிக்கெட்டில் விழும் என்று நான் பலமுறை எனது காணொளியில் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதைத்தான் மீண்டும் சொல்கிறேன். உங்களுக்கு விதிப்பயன் இருந்தால் நீங்கள் போடும் ஒரே டிக்கெட்டுக்கு பரிசு விழும். அதிகமாக டிக்கெட் போட்டால் பரிசு விழுந்துவிடும் என்ற எண்ணத்தை அடியோடு மாற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் என்பது அதன் இஷ்டம். நண்பர்களே, 24ஆம் தேதி, அதாவது சைபர் 10 என ஃபுல் வின்னிங் வாங்கிய நண்பர்களே, எனக்காக நீங்கள் ஃபுல் வின்னிங் வாங்கியவர்கள் மற்றும் AC00 என வைத்து வெற்றி பெற்றவர்கள் எத்தனை பேர் இதில் வெற்றி பெற்றார்கள் என்று எனக்கு நம் சேனலில் 3500 நபர்கள், 3400க்கு மேல் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கின்றார்கள். பார்த்த அனைவர்களுமே யார் யார் போட்டிருப்பார்கள், யார் வெற்றி பெற்றிருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த காணொளி மூலம் நான் உங்களுக்கு கூறிக்கொள்வது, வெற்றி பெற்ற நபர்கள் ஒரு லைக் செய்து விடுங்கள், பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்து பார்த்தவர்கள் இருந்தால் அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். கட்டாயம் வெற்றி பெற்ற நபர்கள் அனைவரும் லைக் செய்யுங்கள். அதை வைத்து எத்தனை நபர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என இது ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். வெற்றி பெற்ற நபர்கள் அனைவருமே லைக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று அதை வைத்து எத்தனை நபர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தானே தவிர வேறொன்றும் அதற்கு இல்லை. இதற்கடுத்து நாம் காண இருப்பது 26/12/2023 ட்ரா நம்பர் 395, ஆல்போர்டு 5-2, ABC 512 565, ABACBC 52 55, ACBC சைபர் 5 50. அன்பர்களே, இன்று ஒரு தகவல். 512 இதை அதிகமாக விளையாட விரும்பும் நபர்கள் பாக்ஸாக முயற்சி செய்யுங்கள். ஒரு வெற்றி வர வாய்ப்புள்ளது. நாளை டபுள்ஸ் என வந்தால் 5 வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அதை போன்று சைபர் 5 50 மிக துல்லியமாக எடுக்கப்படுகிறது. இதில் ஏதாவது ஒன்றை வைத்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டபுள்ஸ் என நாளை வந்தால் 2-5, அதாவது 55. நீங்கள் அதிகமாக வைக்க வேண்டாம். ஏசி என ஒரே ஒரு சான்ஸ், 15 ரூபாய் மட்டும் செலவு செய்தால் போதுமானது. உங்களுக்கு விதிப்பயன் வரும்போது அது வெற்றியாக மாறிவிடும். இந்த நம்பரை 512ஐ விருப்பம் உள்ள நபர்கள் பாக்ஸாக வைக்கலாம். இல்லை என்றால் இந்த ஒரு நம்பரே போதும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம்.
அன்பர்களே, மீண்டும் கூறிக்கொள்கிறேன், அவரவருக்கு உரிய ராசிகளில் குறிப்பிட்டுள்ள நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து கடைபிடித்தாலும் பரிசு விழாமல் போகவே போகாது. 48 நாட்கள் நீங்கள் இந்த சேனலை பார்த்து எந்த ஒரு நபராக இருந்தாலும் எந்த ராசியில் இருந்தாலும் அவரவருக்கு கொடுக்கப்படும் நேரத்தை தவறாமல் கடைபிடியுங்கள். உங்களுக்கு 100% பரிசு நிச்சயம். மேசராசி நண்பர்கள் நாளை டிக்கெட் போட வேண்டிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 12 மணி முதல் 3 மணி வரை. ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை. கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. சிம்ம ராசி நண்பர்கள் நாளை டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை. கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை. துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை. விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை. தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை. மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை. கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை. மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. அன்பர்களே, எங்களிடம் வாட்ஸ்அப் உள்ளது. எங்களிடம் 100% கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. எங்களிடம் 100% கெஸ்ஸிங் மட்டுமே மிக துல்லியமாக எடுக்கப்படும். எங்கள் வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பும் நபர்கள் ₹50 மாத கட்டணம் ₹50. இதற்கு காலையில் 2 ஏபிசி 2 ஆல்போல் தரப்படும். மாதம் ₹100 கட்டணத்தில் உள்ள வாட்ஸ்அப்பில் காலையில் 2 ஏபிசி 2 ஆல்போர்டு. மதியம் மிஷின் நம்பர் வந்த பின்பு மிக துல்லியமாக கணித்து எடுக்கப்பட்டு ஏபி ஏசி பிசி எனவும் 2 வாய்ப்புகள், ஆல்போர்டு ஒரே ஒரு நம்பர் தரப்படும். மிக துல்லியமாக அதுவும் வெற்றிகள் வந்து கொண்டிருக்கிறது. விருப்பம் இருந்தால் நீங்கள் எங்களின் வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் 90 95 10 65 83 இந்த எண்ணுக்கு SMS மட்டும் செய்தால் உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். நண்பர்களே, அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து 48 நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் 100% பரிசு நிச்சயம். ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். அந்த 48 நாட்கள் என்பது 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிகளையும் 9 கிரகங்களையும் குறிக்கும். இந்த செயலை நீங்கள் தொடர்ந்து 48 நாள் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு 100% பரிசு நிச்சயம். எந்த ஒரு செயலையும் வெற்றியாய் ஆக்குவது ஒரு மண்டலம். ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். இவைகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே 100% பரிசு நிச்சயமாக வந்துவிடும் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த காணொளியை காணும் நண்பர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை காணொளியை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.